ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. 2 தொகுதிகளுக்கு மட்டும் வேட்பாளர்கள் இன்னும் அறிவிக்கப்படாமல் நீடிக்கும் சஸ்பென்ஸ். புதுச்சேரியில் தேர்தல் நடைபெறும் நாளான ஏப்ரல் 9ஆம் தேதி அரசு விடுமுறை. ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க தேர்தல் துறை உத்தரவு. புதுச்சேரியில் மார்ச் 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள். கூட்ட நெரிசலை தவிர்க்க டோக்கன் முறை அறிமுகம். மும்முத கடவுளையும் வேண்டி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வேட்புமனு தாக்கல். மீண்டும் உப்பளம் தொகுதியில் போட்டி. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை என்ஆர் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய நிலையில் வேட்புமனு தாக்கல் மார்ச் 23ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரசிற்கு 16 இடங்களும், பாரதிய ஜனதாவிற்கு 10 இடங்களும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி பாரதிய ஜனதா சார்பில் 10 தொகுதிகளுக்கும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2 தொகுதிகளுக்கும் தங்கள் வேட்பாளர்களை அறிவித்துள்ளனர். இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது. இதில் ஏற்கனவே முதலமைச்சர் ரங்கசாமி மங்களம் தட்டாஞ்சாவடியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். இது தவிர காரைக்கால் வடக்கு பகுதியில் அமைச்சர் திருமுருகன், நெட்டப்பாக்கம் தொகுதியில் துணை சபாநாயகர் ராஜவேலுவும், நெடுங்காடில் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்காவும், பாகூரில் முன்னாள் அமைச்சர் தியாகராஜனும், திருபுவனை தொகுதியில் கோபிகா ஆகியோரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மீதமுள்ள தொகுதிகளுக்கு உத்தேச வேட்பாளர்களாக ஏனாம் மல்லாடி கிருஷ்ணாராவ், முத்தியால்பேட்டையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன், லாஸ்பேட்டை தொகுதியில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, இந்திரா நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகமும், உழவர்கரையில் டாக்டர் நாராயணசாமியும், அரியாங்குப்பத்தில் ஐயப்பன், ஏம்பலம் மோகன்தாஸ் ஆகியோரும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் வில்லியனூர், கதிர்காமம் தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. புதுச்சேரியில் வருகிற 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் அன்றைய தினம் அரசு விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலுக்கான தேதிகளை தேர்தல் ஆணையம் அறிவித்தது முதல் அரசியல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. அதன்படி புதுவை, கேரளா, அசாம் ஆகிய மாநிலங்களில் ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி வாக்காளர்கள் தங்கள் வாக்கை செலுத்த வசதியாக தேர்தல் நாளன்று ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்க இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அந்த உத்தரவின் பேரில் புதுச்சேரியில் தேர்தல் நடைபெறும் நாளான ஏப்ரல் 9ஆம் தேதி விடுமுறை நாளாக புதுச்சேரி அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்ய மார்ச் 23ஆம் தேதி கடைசி நாளாகும் என்பதால் கூட்ட நெரிசலை சமாளிக்க தேர்தல் துறை டோக்கன் முறையை பின்பற்ற ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. இதனையொட்டி வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா மற்றும் தேர்தல் செலவினங்களை கண்காணிப்பதற்காக வருமான வரித்துறையின் 24 மணி நேரம் செயல்படும் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு தனிநபரோ அல்லது கட்சியினரோ வாக்காளர்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ரொக்கம், பரிசு பொருட்கள் வழங்குவது தொடர்பான புகார்களை கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் மூலம் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம்.
அல்லது pdy.electioncomplaints2026@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ வாட்ஸ்அப் எண்ணுக்கோ தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் தகவல் கொடுப்பவரின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் உப்பளம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளருமான அன்பழகன் மும்மத கடவுள்களையும் வேண்டி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் போட்டியிடும் 2 அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி உப்பளம் தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், உருளையன்பேட்டை தொகுதியில் முன்னாள் துணை செயலாளர் காந்தியும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் உப்பளம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளருமான அன்பழகன் மார்ச் 23ஆம் தேதி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக தனது தொண்டர்கள் மற்றும் கழக தொண்டர்களுடன் பாரதி வீதியில் உள்ள விநாயகர் கோவிலில் தனது வேட்புமனு படிவத்தை வைத்து பூஜை செய்தார். அதனைத் தொடர்ந்து ரயில் நிலையம் எதிரே உள்ள இருதய ஆண்டவர் ஆலயத்திற்கு சென்ற அவர் அங்கிருந்த பாதிரியாருடன் ஜெபம் செய்த பின்னர் அங்கிருந்து முல்லா வீதி சென்று அங்குள்ள மசூதியில் தனது விண்ணப்ப படிவத்தை வைத்து பிரார்த்தனை மேற்கொண்டார். கேட்டாங்க, உங்க வாயால ஒரு வார்த்தை சொல்லுங்க கேட்டாங்க. வெற்றி பெற்றவங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லுவாங்க, சரிங்களா? அதனால அந்த வாழ்த்து தான் முதல்ல அவருக்கு தெரிவித்தேன். அவர் எனக்கு இன்னைக்கு நேற்று அறிமுகமானவர் இல்லை, ரொம்ப காலத்துக்கு முன்பாகவே நல்ல நண்பர், நல்ல உதவி செய்யக்கூடிய, உடனடியாக வரக்கூடிய ஒரு சேவையாளர். அந்த விதத்தில் ஒரு தனிப்பட்ட விதமான ஒரு உறவும் ஒரு தொடர்பும் எனக்கு உண்டு என்ற வகையிலேயும் எனக்கு இந்த நேரத்தில் இது ஒரு கடமையாக நான் நினைச்சு அவருக்காக சிறப்பாக நான் ஜெபிக்கிறேன். அதனைத் தொடர்ந்து 100 அடி சாலையில் உள்ள ஆர்டிஓ அலுவலகத்திற்கு வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். உப்பளம் தொகுதியில் போட்டியிடும் மாநில செயலாளர் அன்பழகன் கடந்த 2001, 2006, 2011, 2016 ஆண்டுகளில் போட்டியிட்டு தொடர்ச்சியாக 4 முறை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதன் பின்னர் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் 5வது முறையாக போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார். தற்போது 6வது முறையாக மீண்டும் உப்பளம் தொகுதியில் போட்டியிட அன்பழகனுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை வாய்ப்பு வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் போட்டியிட சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பிரபலங்கள் கட்சி தாவி உள்ளது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா சார்பில் உழவர்கரை தொகுதியில் போட்டியிட சிவசங்கர் விருப்பம் தெரிவித்தார். இந்நிலையில் கடந்த சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அமைந்ததால் உழவர்கரை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இதனால் அதே தொகுதியில் சிவசங்கர் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இருப்பினும் அவர் தொடர்ந்து தனது ஆதரவை பாரதிய ஜனதாவுக்கு தெரிவித்து வந்த நிலையில் இதனிடையே கடந்த சில மாதங்களாக புதுவையில் உதயமான புதிய கட்சிக்கு அவர் ஆதரவு தெரிவித்தார். அதன்படி அவர் புதிய கட்சி சார்பில் உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த கட்சிக்கு என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணியில் 2 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டது. இதனால் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் மார்ச் 22ஆம் தேதி திடீரென காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் முன்னிலையில் கட்சியில் இணைந்தார். இதில் சிவசங்கருக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் முத்தியால்பேட்டை தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில துணை செயலாளராகவும் இருந்த வையாபுரி மணிகண்டன் கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார். இதனால் வருகிற சட்டசபை தேர்தலில் முத்தியால்பேட்டை தொகுதியில் மீண்டும் போட்டியிட கட்சி தலைமையிடம் அவர் விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த முறை உப்பளம், உருளையன்பேட்டை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்சி தலைமை வேட்பாளர்களை அறிவித்தது. இதனால் அதிருப்தி அடைந்த அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்தார்.
பின்னர் அவர் தனது ஆதரவாளர்களுடன் முத்தியால்பேட்டையில் இருந்து ஊர்வலமாக சென்று கோரிமேட்டில் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது வீட்டில் நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். அவருக்கு முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிட முதலமைச்சர் ரங்கசாமி வாய்ப்பு அளிப்பதாகவும் மார்ச் 23ஆம் தேதி திங்கட்கிழமை மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிகிறது. இதேபோல் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அவரது அண்ணன் மகன் மோகன்தாஸ் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளராக இருந்து வந்தார். வருகிற சட்டசபை தேர்தலில் ஏம்பலம் தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டு அதற்கான பணிகளை செய்து வந்த நிலையில் ஏம்பலம் தொகுதியில் போட்டியிட அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தி அடைந்த மோகன்தாஸ் தனது ஆதரவாளர்களுடன் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி தனது கட்சி பொறுப்பையும் ராஜினாமா செய்துள்ளார். பின்னர் அவர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து தன்னை என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டார். இதேபோல் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் அக்கட்சியில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். அவருக்கு வில்லியனூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்துள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் போட்டியிட சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பிரபலங்கள் கட்சி தாவி உள்ள சம்பவம் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் 30 வேட்பாளர்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனால் புதுச்சேரியில் பலம் வாய்ந்த கட்சிகளை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் முதல் தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அதன்படி 30 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை மார்ச் 22ஆம் தேதி அக்கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ளார். அதன்படி லாஸ்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன், காரைக்கால் தெற்கு பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசன்னா, நெட்டப்பாக்கம் தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி ஆகியோரும் போட்டியிடுகின்றனர். இதேபோல் திருபுவனை பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் போட்டியிடுகிறார். இதேபோல் முத்தியால்பேட்டை பகுதியில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பிரகாஷ்குமார் போட்டியிடுகிறார். இதேபோல் பாகூர் தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவும், ராஜ்பவன் தொகுதியில் ஓய்வு பெற்ற IPS அதிகாரியான சந்திரன் போட்டியிடுகின்றனர். மேலும் உப்பளம் தொகுதியில் சிவா, உழவர்கரை சசிபாலன், அரியாங்குப்பம் குமரவேலு, மணவெளி பகுதியில் ராமு, வில்லியனூர் தொகுதியில் பூக்கடை ரமேஷ், முதலியார்பேட்டையில் மணிபாலன் ஆகியோரும் போட்டியிடுகின்றனர். இதேபோல் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாரதிதாசன், உருளையன்பேட்டை தொகுதியில் மரியன் பிரான்சிஸ், மங்களத்தில் சத்யா, காமராஜ் நகரில் சுமன், நெல்லித்தோப்பில் விக்னேஸ்வரன், காலாப்பட்டில் சசிகுமார், இந்திரா நகரில் முருகன், கதிர்காமம் தொகுதியில் ஜெயந்தி, உசுறு தொகுதியில் சரகணபவா, தட்டாஞ்சாவடியில் பன்னீர்செல்வம், ஏம்பலத்தில் தமிழ்செல்வன், நெடுங்காடில் காமராஜ், திருநள்ளாறில் ராஜா முகமது, காரைக்கால் வடக்கில் வெங்கடேஷ் ஆகியோரும், நிரவிட்டியார் பட்டினத்தில் கணேஷும், மாஹேவில் பிரிஜேஷ் என்பவரும், ஏனாமில் தோட்டா ராஜு என்பவரும் போட்டியிடுகின்றனர். இவர்களில் சாய் சரவணகுமார் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் ஆவார். இதேபோல் பிரகாஷ்குமாரும் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர். இவர்களை தவிர சுவாமிநாதன், அசன்னா, பெரியசாமி, தனவேலு ஆகியோர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள். ராமு என்பவர் முன்னாள் பாரதிய ஜனதாவின் மாநில செயலாளர் ஆவார். இந்த 30 பேர் பட்டியலில் சத்யா, ஜெயந்தி ஆகிய 2 பெண்களுக்கு தேர்தலில் போட்டியிட தமிழக வெற்றிக் கழகம் வாய்ப்பு வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் சட்டசபை தேர்தலையொட்டி பணப்பட்டுவாடா புகார் தெரிவிக்க கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. 30 தொகுதிகள் கொண்ட புதுச்சேரி சட்டசபைக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய நிலையில் முதல் 2 நாட்களில் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. தொடர்ந்து கடந்த 18ஆம் தேதி 12 பேரும், 19ஆம் தேதி 5 பேரும் மனு தாக்கல் செய்தனர். பின்னர் 20ஆம் தேதி அன்று ஒரே நாளில் 114 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கலை செய்தனர். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி மங்களம், தட்டாஞ்சாவடி என 2 தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். இது தவிர பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்தவர்களும் மனு தாக்கல் செய்த நிலையில் இதுவரை 135 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்ய மார்ச் 23ஆம் தேதி திங்கட்கிழமை கடைசி நாளாகும். காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம் இடையே இன்னும் தொகுதி பங்கீடு முடியாத நிலையில் மார்ச் 23ஆம் தேதிக்குள் ஏதாவது முடிவு தெரிந்துவிடும் என்பதால் அந்த கட்சிகள் சார்பில் போட்டியிடுபவர்கள் மார்ச் 23ஆம் தேதி கடைசி நாளில் மனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் பாரதிய ஜனதா, என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்களும் கடைசி நாளான மார்ச் 23ஆம் தேதி மனு தாக்கல் செய்கின்றனர். இதனால் தேர்தல் அலுவலகங்களில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒவ்வொரு தொகுதிக்குள் 10 முதல் 15 பேர் மனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்க மனு தாக்கல் அலுவலகங்களில் டோக்கன் முறையை பின்பற்ற தேர்தல் துறை ஏற்பாடு செய்துள்ளது.
இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,835 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,320 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.